ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரோட்டு கடைகள்லாம் கிடைக்கும்ல, பரோட்டாவுக்கு ஒரு கெட்டி சால்னா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சால்னா உங்களுக்கு பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சால்னா செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சம் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 20 நிமிஷம் நான் சுடுதண்ணில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு சால்னாக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சால்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் குக்கரில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் கரம் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக சீரகம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்திருந்தேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக மட்டும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போவே சால்னாக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்தாச்சு. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறணும்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு சால்னா நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட என்ன மசாலாலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த சால்னாக்கு கண்டிப்பாக புதினா எல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கெட்டி சால்னா தான் பார்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பரோட்டா கெட்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசி அது இறக்கும்போது கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு இறக்கிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கெட்டி சால்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். குக்கரில் 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.